சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். டாஸில் நம்ம வரப்போகும்போதே மேட்ச்சை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எப்பயுமே இப்போ சாதகமாக டிஃபெண்டிங் பண்ணுறதே முடியாமல் தான் பல அணி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே நிலமை தான் நமக்குன்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸு ஃபஸ்ட்டு இப்போ டாஸை ஜெயிச்சுட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நீங்கள் பேட்டை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்தாப்பில் நம்ம ஆயுஷ் மாத்திரன் 43 பாலில் 73 ரன்னு. சும்மா ஒன்றும் இல்லைங்க, 6 பவுண்ட்ரி 5 சிக்ஸு. அப்படியே வந்த சிவம் துபையும் பொறுமையாக நிதானமாக ஆனாப்புல. சும்மா லட்டு மாதிரி ஒவ்வொரு பந்தையும் அடித்தாப்புல. 27 பந்தில் 45 ரன்னு, 200 ரன்னு மொத்தமாக. இந்த 200 ரன்னையும் சேஸ் பண்ணி போடுவானுங்களா, நம்ம காலி பண்ணலான்னு நினைக்க போகும்போது பேட்டிங் லைன் கொஞ்சம் நல்லா இருந்தாலும், ஆனால் மனசுக்கு பயமாக வந்தது என்னமோ பவுலிங் அணியை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு பஞ்சாப் வந்தாங்க. பிரியான் சரியா என்ன அடிக்கிறான் ஐயா. 11 பந்தில் 39 ரன்னு, மின்னல் மாதிரி அடிக்கிறான். இடையில் அப்பப்போ விக்கெட்டு விட்டாலும் ஸ்ரேயஸ் ஐயர் சும்மா லைட்டாக 50 ரன்னு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் போட்டாயா. 210 ரன் எடுத்தும் நம்மளால் ஜெயிக்க முடியாத காரணம் பவுலிங் அணி ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்குது. மேட் ஹென்றி போடுற பால் மொத்த பந்துலேயுமே 54 ரன்னு கொடுத்துறாப்புல. லாகர் ஜகல் அவருக்கு இணையாக 46 ரன்னு. இதில் என்ன தான் பவுலிங் அணி இதாக இருந்தாலும் பிச்சு சரியாக இல்லைங்கிறது தான் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம். இதோட நம்மளை சேப்பாக்கத்தில் 4வது முறையாக வச்சு செஞ்சிட்டாங்க. கம்பேக்ஸ் கொடுப்போம், மீண்டும் வருவோம்.